வணக்கம். பழனி 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கு. அதில் 11 பேரை போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. 11 பேரை கைது பண்ணதில் வழக்கறிஞர் அன்வர்தீன் என்பவர் மதுரையை சேர்ந்தவர், அவரையும் கைது பண்ணியிருக்காங்க. இந்த குற்ற பின்னணிக்கு பின்னால் இருந்து செயல்பட்டவர் அவர் தான், எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தவர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்வர்தீன் என்கின்ற ஒரு வழக்கறிஞரும் கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரை கைது பண்ணி மதுரை சிறைச்சாலையில் அடைச்சாச்சு. அதன் பிறகு கடந்த 7/8/2026 அன்னைக்கு திடீரென்று உடல்நலை குறைவு ஏற்பட்டதாகவும் சிறையில் உள்ள மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளித்ததாகவும் சிகிச்சை சரியாக வரவில்லை என்பதால் மதுரை அரசு மருத்துவமனைக்கு அவரை அழைத்து சென்றதாகவும் சொல்றாங்க. அப்ப மதுரை அரசு மருத்துவமனைக்கு எடுத்துன்னு போகும்போது மருத்துவர்கள் அவரை பரிசோதனை பண்ணி வரும்போது இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே மார்ச்சுவரி கேட்மையை வச்சாச்சு. மார்ச்சுவரி கேட்மையை வச்ச உடனே, அதாவது பிணவரையில் வச்ச உடனே 3 சிறப்பு மருத்துவர்கள் அவர் அந்த உடற்கூறு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஸ்பேர்ஸ், அதாவது அந்த உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாத்தையும் கட் பண்ணி விஸ்ரா டெஸ்ட்னு சொல்லுவாங்க, கெமிக்கல் அனலைசிஸ், ரசாயன டெஸ்ட்டுக்காக பரிசோதனைக்காக அனுப்பியிருக்காங்க. அது அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு ஆரம்பம் சொல்றார். அதாவது நிலைய அதிகாரி, ரெசிடென்டல் மெடிக்கல் ஆஃபீஸர் அவர் சொல்லியிருக்கார். அதன் பிறகு இந்த விசாரணை யார் நடத்துறாங்க அப்படின்னா மாவட்ட நீதிபதி அவர்கள் இதை விசாரிச்சுன்னு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒருவரை நீங்க கைது பண்ணும் போது அதுக்கு முன்னாலேயே கைது பண்ணி எடுத்துட்டு போகும்போதே ஹாஸ்பிட்டல் டெஸ்ட் பண்ணிடுவாங்க, என்னென்ன இருக்கு கம்ப்ளீட்டா செக் பண்ணி ரிமாண்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா ரிமாண்ட் பண்ணிட்டு கூட்டின்னு போகும்போது செக் பண்ணுவாங்க. என்னெல்லாம் ரிமாண்ட் பண்ணும்போது அப்படிதான் பண்ணாங்க. ரிமாண்ட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் செக்அப் கேட் பண்ணுவாங்க. ஏதோ ஒன்று ஹாஸ்பிட்டல் செக்அப், அவருக்கு டயபெட்டிக் பேஷண்ட்டு, ஏகப்பட்ட பிபி, என்னென்னவோ நோயெல்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் மருத்துவர்கள் பரிசோதனை பண்ணியிருப்பார்களா, பண்ணியிருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. அப்போ அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு அறிக்கை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்போவே அவருக்கு பெயில் கொடுத்துருக்கலாம், கோர்ட்டே பெயில் கொடுத்துருக்கான். ஒரு வக்கீல் நோயாளி அவர் ஒன்றும் தப்பிச்சு ஓட போகிறதில்ல, குற்றவாளியாக இருந்தாலும் தப்பிச்சு ஓட போகிறதில்ல, நீதிமன்றம் நினைச்சா கொடுத்துருக்கலாம். இப்போ மருத்துவமனையில் போய் இறந்த உடனே சந்தேகம் எடுத்து போச்சு. என்ன ஆச்சு, போலீஸ் அடிச்சாங்களா, சிறைத்துறை அடிச்சாங்களா, என்ன ஆச்சு ஏதாச்சு, இப்படி விசாரணைக்கு போயிருக்கு. நீங்கள் முறையாக அதை விசாரணை பண்ணி மருத்துவ அறிக்கை கரெக்டாக தாக்கல் பண்ணியிருந்தா அவரை அங்கே ரிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இறந்துட்டாரு, இறந்தவொன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க, கெமிக்கல் அனலைஸ் அனுப்பிட்டோம், அது ஒன்றும் தப்பு இல்லை, ரசாயன இதுக்கு அனுப்பிட்டோம். ஆனால் அவர் இறந்ததுக்கான காரணம் அந்த உடற்கூறல் தெரியும், போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தெரியும், அது எதுவுமே சொல்லலை, அது என்னன்னு புரியல, இது வரைக்கும் வெளியிடலை. ஆக ரசாயன அறிக்கை